அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளால் வாராந்தம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சில அம்சங்களை நாம் அறிந்து வருகிறோம். அக்கீதா வகுப்பில் இது 16வது வகுப்பு. கடைசியாக நடந்த 15வது வகுப்பை பொறுத்தளவில் தொடர் பயானாக இல்லாமல் மாணவர்கள் கலந்து கொண்ட காரணத்தினால் அவர்களோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் பேசப்பட்டது. அது அல்லாத 14 வகுப்புகளில் நாம் அல்லாஹ்வை எப்படி நம்புவது என்கிற தொடர்பில் சில விளக்கங்களையும், சஹாபாக்கள் பற்றிய அஹ்லு சுன்னாவினுடைய அடிப்படையான நம்பிக்கை என்ன, சஹாபாக்கள் விஷயத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அம்சம் தொடர்பில் ஏனைய வகுப்புகளில் நாம் பார்த்தோம். அதில் இறுதியாக நாம் பார்த்தது அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனை, அதில் இரு தரப்பில் இருக்கக்கூடிய நியாயம், இது சம்பந்தமாக நாம் பார்த்து கொண்டு வருகிற போது ஒரு விமர்சனத்துக்கு விளக்கம் சொன்னோம். அது அதாவது ஃபேஸ்புக்கில் கொமெண்ட்ஸ் ஒன்று போடப்பட்டிருந்தது. அலி ரலியல்லாஹு அவர்களை குறை சொல்லி போடப்பட்டிருந்தது. அலி ரலியல்லாஹு அவர்கள் அதாவது உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலைக்கு காரணமாக இருந்தார்கள் என்கிற அடிப்படையிலும், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தவர்களுக்கு பதவி கொடுத்தார் என்கிற அடிப்படையிலும் அலி ரலியல்லாஹு அவர்களை விமர்சித்து ஒரு செய்தி போடப்பட்டிருந்தது. அது சம்பந்தமான ஒரு தகவலை சொன்னதோடு அந்த உரை நிறைவு பெற்றது. இன்றைய இந்த வகுப்பில் இது சம்பந்தமாக மேலதிகமான சில விளக்கங்களையும் அடிப்படையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அம்சங்களையும் சொல்லலாம் நினைக்கிறேன். அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையிலே நடந்த சண்டை தொடர்பில், அவர்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தொடர்பில் இஸ்லாமிய உலகத்தில் 4 விதமான நிலைப்பாடுடையவங்க இருக்கிறாங்க. 4 தரப்பார் இருக்கிறார்கள். அதில் ஒரு தரப்பாருக்கு நாசிப் என்று சொல்வார்கள். அது பன்மையில நவாசிபுகள் சொல்லுவாங்க. இந்த நவாசிபுகள் என்கிற கூட்டம் இஸ்லாமிய வரலாற்றில் இருந்து அழிந்து போன ஒரு கூட்டம். இவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை ஏசுகிறவர்களாகவும் அலி ரலியல்லாஹு அவர்களை பாவி குற்றவாளி என்று சொல்கிறவர்களாகவும் இருந்தார்கள். யாரு? அந்நவாசிப் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அவர்கள் வரலாற்றில் இப்ப இல்லை. ஆனால் இப்போது புதுசாக அழிந்து போன இந்த வழிகேட்டை தமிழ் பேசுகிற உலகில் வழிகேடுகளை பரப்பி வரக்கூடிய ஒருவரால் முன்வைக்கப்படுகிறது. அலி ரலியல்லாஹு அவர்களை குற்றவாளியாக சொல்லக்கூடிய இவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை தூக்கி பிடித்தார்கள். அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை தூக்கி பிடித்ததுக்கான காரணம் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் மீது உள்ள அன்பு கிடையாது. அலி ரலியல்லாஹு அவர்களை எதிர்க்கிறதுக்கு இவரை யூஸ் பண்ணி கொண்டாங்க. இவர்கள் உண்மையிலேயே முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய ஆதரவாளர்கள் கிடையாது, அலி ரலியல்லாஹு அவர்களுடைய எதிர்ப்பாளர்கள். இதுக்கு உதாரணம் சொல்றதாக இருந்தால், எங்கட நாட்டில் கடந்த சில ஜனாதிபதி தேர்தல்கள் நடந்திருக்குது. இலங்கை வாழக்கூடிய முஸ்லீம்கள், குறிப்பு சிறுபான்மையினர் முஸ்லீம்களில் 90% மக்கள் சேர்ந்து ஒரு நல்லாட்சி ஜனாதிபதியினுடைய வருகைக்காக வாக்களித்தார்கள். அந்த ஜனாதிபதி திறமையானவர், முஸ்லீம்களுக்கு சார்பானவர், ஆற்றல் உள்ளவர், நிர்வாகம் செய்யக்கூடியவர் என்பதற்காக அவருக்கு வாக்களிக்கலை. ஏற்கனவே இருந்த ஜனாதிபதி மீது உள்ள வெறுப்புல இவரை இல்லாம கொண்டதுக்காக இன்னொரு ஆளுக்கு போட்டாங்க. அப்ப இத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இவங்களுக்கு அலி ரலியல்லாஹு அவங்க மேல கோபம். அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு முஆவியா ரலியல்லாஹு அவங்களை தூக்கி பிடிச்சாங்களே தவிர இவங்க முஆவியா ரலியல்லாஹு அவங்களுடைய ஆதரவாளர்கள் கிடையாது. இது நவாசிபுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அலி ரலியல்லாஹு அவர்களை ஏசக்கூடியவங்களாக இருந்தாங்க, அவங்கள விமர்சிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அடுத்தது ஒரு கூட்டம் ஷியாக்கள். இந்த ஷியாக்கள் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவங்க மேல மோகம் கொண்டிருந்தாங்க, நேசம் கொண்டிருந்தாங்க. அந்த நேசத்தின் காரணமாக முஆவியா ரலியல்லாஹு அவர்களையும் அவங்களுக்கு மாற்றமானவங்களையும் ஏசுகிறவர்களாகவும் திட்டுகிறவர்களாகவும் இவங்களுடைய இஸ்லாத்துல சந்தேகத்தை ஏற்படுத்துகிறவர்களாகவும் இருந்தாங்க. இப்போதும் அவங்க இருக்கிறாங்க. இது 2வது கூட்டம்.
மூணாவது கூட்டம் ஹவார்ஜிகள் என்கிற கூட்டம். இவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களையும் காபீர்கள் என்று சொன்னார்கள், முஆவியா ரலியல்லாஹு அவர்களையும் காபீர்கள் என்று சொன்னார்கள். இவங்க வந்து ஆட்சி அல்லாஹ்வுக்காக ஆட்சி சட்டம் இயற்றுகிற உரிமை அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது, அதை அலி கையில் எடுத்துக்கொண்டார், அதனால அவர் காபிரு. அவர் கலீபாவாக இருக்கும்போது அவருக்கு முஆவியா கட்டுப்படலை, அதனால இவர் காபீர் என்று ரெண்டு பேருமே காபீர் என்று சொன்னவங்க. இவங்க தான் திட்டம் போட்டு அலி ரலியல்லாஹு அவர்களையும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களையும் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களையும் கொலை செய்வதற்காக திட்டம் போட்டு அலி ரலியல்லாஹு அவங்களை கொலையும் செஞ்சாங்க. எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னா டேட் குறிக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்து அலி ரலியல்லாஹு அவர்களையும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களையும் அம்ர் இப்னு ஆஸ் அவர்களையும் கொலை செய்ய வேண்டும். டேட் தீர்மானிக்கிறாங்க. 3 பேரும் 3 ஏரியாவில் இருக்கிறாங்க. டேட் தீர்மானிச்சு டைம் தீர்மானிச்சு திட்டம் போட்டு செய்கிறாங்க. இப்போ இந்த காலமாய் ஃபோன் சிஸ்டம் கால் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இல்லை. அவ்வளோ பிளான் பண்ணி போகிறாங்க. அதில் அலி ரலியல்லாஹு அவங்கள கொல்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு அவங்க அன்றைக்கு அவங்க கொலை செய்ய தீர்மானிச்சு ஒரே நாளில் கொலை தீர்மானிச்சிருந்தாங்க சுபவுக்கு தொழுகையில். முஆவியா ரலியல்லாஹு அவங்க அன்றைக்கு சுபவுக்கு வரல, அதனால அவங்கள குத்தம் கிடைக்கல அவருக்கு. அம்ர் இப்னு ஆஸ் அவங்க நினைச்சு வேறொரு ஆளை கொண்டுட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒன்று நடந்துச்சு. இது செஞ்சது ஹவாரிஜிகள். இவங்க முஆவியா ரலியல்லாஹு அவர்களையும் காபீர் என்று சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அவங்களையும் காபீர் என்று சொன்னார்கள். இந்த 3 சாராரும் வழிகேட்டில் இருக்கிறாங்க. அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிற நாங்க யாரை சொல்கிறோம்னு சொன்னா, அவங்க அலி ரலியல்லாஹு அவர்களையும் குறை சொல்லலை, முஆவியா ரலியல்லாஹு அவர்களையும் குறை சொல்லலை. இது ரெண்டுல யார் சத்தியத்துக்கு மிக நெருக்கமானவன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அவங்க தான் சத்தியத்துக்கு மிக நெருக்கமானவங்க. முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் அவர்கள் ஒரு இஜ்திஹாத் செஞ்சாங்க, அதுல அவங்க பிளவுட்டாங்க, அவங்க மன்னிக்கப்படுவாங்க. இவங்க 2 பேருக்கும் மத்தியில் நடந்த இந்த பிரச்சனையில யா அல்லாஹ் அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு, அவர்களில் யாரை பற்றியும் எங்களுடைய உள்ளத்தில் தப்பான எண்ணத்தை ஏற்படுத்தாதேன்னு துஆ செய்றவங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்களுக்கு அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். ரப்பனா இக்ஃபிர் லனா வல் இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. யா அல்லாஹ் எங்களுக்கும் ஈமானில் எங்களை முந்தி சென்றவர்களுக்கும் பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு அவங்கள பற்றிய தப்பான எண்ணங்களை குரோத எண்ணங்களை எங்கள் உள்ளத்துல போற்றாதே என்று பிரார்த்தனை செய்யறது. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, யாரையுமே குறை காணாத அவர்கள் மனிதன் என்கிற அடிப்படையில பிழை விட்டிருந்தா அந்த பிழையை அல்லாஹ் மன்னிக்கணும்னு கேட்கிறது பாதுகாப்பானதா? யாராவது ஒருவரையோ அல்லது 2 சாராரையும் வழிகேடர்கள் பாவிகள் என்று சொல்றது பாதுகாப்பானதா? எது எங்களுடைய ஈமான பாதுகாக்கும், எது எங்களுக்கு நன்மை தரக்கூடியது என்று சிந்திச்சா சராசரி அறிவுள்ளவனும் அவங்க கடந்து போனவங்க அவங்கள பற்றி தப்பெண்ணம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்கள யாரையும் நாங்கள் விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் விளங்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல இப்ப உதாரணமா அலி ரலியல்லாஹு அவர்கள் விமர்சிக்கப்படுறாங்க. இப்ப நாங்க ஏற்கனவே இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு வந்தது எதுக்குன்னா முஆவியா ரலியல்லாஹு அவங்க விமர்சிக்கப்படுறதுக்கு தான். அலி ரலியல்லாஹு அவர்கள் விமர்சிக்கப்படுறாங்க. அலி ரலியல்லாஹு அவங்களுடைய அந்தஸ்து என்னன்னு சொன்னா, இஸ்லாத்துல நாங்க ஏற்கனவே சஹாபாக்களுடைய அந்தஸ்து பார்த்திருக்கிறோம், படித்தரம் பார்த்திருக்கிறோம். அந்த சஹாபாக்களுடைய அந்தஸ்துல முஹாஜிர்கள் சிறப்பானவங்க, அன்சார்கள் முஹாஜிர்கள். அன்சார்களுக்கு தனி சிறப்புகள் இருக்குது, முஹாஜிர்கள் அந்தஸ்து கூட. அப்ப அலி ரலியல்லாஹு அவங்க வந்து முஹாஜிர் லிஸ்ட்ல வராங்க. பத்ர் சஹாபாக்களுக்கு அந்தஸ்து கூட. அலி ரலியல்லாஹு அவங்க பத்ர் சஹாபாக்கள் லிஸ்ட்ல வராங்க. அஹ்லுல் பைத் ரசூலுல்லாஹ் குடும்பத்துக்குன்னு தனி சிறப்பு இருக்குது. அலி ரலியல்லாஹு அவங்க ரசூலுல்லாஹ் குடும்பத்துல வராங்க. இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த பெரும்பாலும் ரசூலுல்லாஹ் நிப்பாட்டிட்டு போன போர்களை தவிர எல்லா போர்லையும் அலி ரலியல்லாஹு அவங்க பங்கு பற்றி இருக்கிறாங்க. எல்லா போர்களிலும் பங்கு பற்றிய அந்த அத்தனை சிறப்பும் அதாவது அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு இருக்குது. இது அல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேரை ஒரே அடியாக சொர்க்கவாசிகள் சொன்னாங்க, முன்னறிவு செய்தாங்க. அந்த 10 பேர்கள் ஒருவர் என்கிற அடிப்படையிலேயும் அவருக்கு சிறப்பு இருக்குது. சஹாபாக்களுடைய அந்தஸ்தின் அடிப்படையில் முதலாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க, 2வது உமர் ரலியல்லாஹு அவங்க, 3வது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க, 4வது அலி ரலியல்லாஹு அவங்க. இந்த உலக இந்த முஸ்லிம் உம்மத்திலேயே 4வது அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். அவரை குறை சொல்லி பேசின போது நாங்க என்ன முடிவு செய்யணும்? இதுக்கு விளக்கம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மேல அவதூறு சொன்னார்கள் முனாஃபிக்குகள். இது இஸ்லாத்துல நடந்த முதல் சம்பவம். அந்த சம்பவத்தை வச்சு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்றான், எங்களுக்கு ஒரு படிப்பினையை சொல்கிறான். சூரா நூர்ல லவ்லா இது சமிஅத்துமூஹு தன்னல் முஃமினீன வல் முஃமினாத்தி பி அன்ஃபுஸிஹிம் கைரா. ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மேல அவதூறு சொல்லப்படுகிற அந்த செய்தியை கேட்டபோது
மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் தங்களை பற்றி நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா? தங்களை பற்றின்னு சொன்னா ஆயிஷா அவங்க மேல கெட்ட எண்ணம் கொள்றது, அது எங்களை நாங்களே அவமதிச்சு கொள்ற மாதிரி. எனவே அல்லாஹ் தஆலா சொல்ற, உங்களை பத்தி நீங்க தப்பெண்ணம் நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா? வகாலு ஹாதா இஃப்கும் முபீன், இது தெளிவான ஒரு அவதூறுன்னு நீங்க சொல்லியிருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறார். ஆயிஷா நாய் மீது அவதூறு சொல்றாங்க. கேட்டா மூமிங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க நல்ல மக்கள் நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? இருக்கும், நடந்திருக்கலாம், மனுஷன் தானே, தவறு எல்லாரும் செய்யறது தானே, ஆணும் பெண்ணும் தனிக்கு இருந்தா மூணாவது சைத்தான் இருக்கிறான் தானே என்று சொல்லி தவறு மனிதன் தவறு செய்வான் என்பதற்காக தவறு நடந்திருக்கலாம்னு முடிவு செய்யலாது. இப்ப அலி ரலியல்லாஹு அவங்கள பத்தி ஒருத்தன் பேசுறான், அவரு கொலையினுடைய சூத்திரதாரி, உஸ்மான் அவங்கள கொலை செஞ்சதுக்கு காரணமா இருந்தவர், அல்லது கொலை செஞ்சவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவர், அல்லது அந்த கொலையை மனசார விரும்பினவர், அதுக்கான சூழ்நிலையை உருவாக்குனவர், அவரை கொலை செஞ்சாதான் அந்த இடத்துக்கு நான் வரலான்னு நினைச்சவன்ற மாதிரி ஒருத்தர் சொன்னா மூமிங்கள் என்ன செய்யணும்? இது தேவையில்லாத ஒரு பேச்சு, இது தேவையில்லாத ஒரு அவதூறு என்று சொல்லி இருக்கணுமா? இல்லை, அல்லாஹ் இதைத்தான் எங்களுக்கு பாடமா சொல்ற. இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உதாரணமா நீங்க பேர் வேலைக்கு போறீங்க, அங்க ஒரு கிறுக்கன் இருந்து கொண்டு நலிமாஜியார் சரியான நப்பின்னு சொல்றார். நீங்க அவனுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல அவர் நப்பியா இருக்க மாட்டார், கஞ்சனா இருக்க மாட்டார்னு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பேசுறவனை புறக்கணிங்க. இவன் ஜாகில் மடையம் பேசுறான். அவர் அதாவது கொடை வள்ளலாக இருந்தாருங்கிறது உலக ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படியான ஒரு ஆளை கிறுக்கனுத்தம் பேசினவனை கிறுக்கன்னு சொல்லி போட்டு விட்டு ஒதுங்குறதா, இல்ல அவன் பேசுனா இதுக்கு நம்ம ஒரு விளக்கம் சொல்லித்தான் ஆகணும்ன்ற நிலைக்கிறாங்க போடுறது. ஏன்னா அலி ரலியல்லாஹு அவங்களை பொறுத்த அளவுல இஸ்லாத்துல 4வது அந்தஸ்துல இருக்கக்கூடியவர். இவரை தட்டி விட்டா நீங்க வேற யார முஸ்லீமாகவும் சிறப்பாகவும் காட்ட போறீங்க? அப்ப எதுக்கு நம்ம விளக்கம் தேடணும் என்கிற ஒரு விஷயம் பொதுமக்களுக்கு தேவை. இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்க. இப்படி பேசுறவர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்படித்தான் ஆய்வு செய்வேன், எனக்கு ஆய்வு செஞ்சு எது சரின்னு படுதோ அதை சொல்வேன்னு சொல்றாங்க. ஆய்வுக்கு இஸ்லாம் ஒரு வர சொல்லுது. அதாவது மஸ்அலா விஷயங்கள்ல ஒரு ஹதீஸை நாங்க பார்க்கிறோம், எனக்கு அது சரின்னு படுது சொல்றேன், இன்னொரு ஹதீஸை பிறகு பார்க்கிறேன், பார்த்துட்டு நான் சொல்றேன் ஏற்கனவே சொன்னது பிள்ளை, நான் இப்ப பார்த்ததுதான் சரின்னு சொல்றேன், இது பிரச்சனை இல்லை, இதுக்கு இஜ்திஹாதுன்னு சொல்றது. அலி ரலியல்லாஹு அவர்களை சிறப்பிச்சு ரசூலுல்லாவே முன்கூட்டியே சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே சிறப்பித்து சொன்ன ஒரு ஆளை நான் ஆய்வு செஞ்சு அவர் இல்ல கொலை உள்ளவன்னு சொல்ல போறேன்னு சொன்னா இதுக்கு இருக்குத்தனம். இவர் சொல்றவர் என்ன சொன்னான்னா, நான் போன முறை உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை எப்படி சொன்னேன், அவரு ஆள தெரியாதவன்னு சொன்னேன், அவர் அரச சொத்தை அபகரிச்சவர்னு சொன்னேன், குடும்பத்துக்கு பொது சொத்தை கொடுத்தவர்னு சொன்னேன், அந்த நேரம் எனக்கு அது சரின்னு படிச்சு அதை சொன்னேன். இப்ப அலி ரலியல்லாஹு அவங்கள கொலகார லிஸ்ட்ல நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. நீ அடுத்த முறை அபூபக்கர் அவங்க இப்படி சொல்லுவாய், அலி நல்ல ஆளு, அபூபக்கர் அவங்க ரசூல்லா மௌத்தாவுடைய பாருங்க, மௌத்தா போன ரசூல்லாவை கூட அடக்காம ஆட்சிக்கு யாருன்னு சொல்லி பனு சகீபாரை வைத்து கூட்டம் நடத்தி பையச் செஞ்சாங்க. அப்ப பாருங்க அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு இப்படி அநியாயம் செஞ்சுட்டாங்க, இவங்களுக்கு ரசூலுல்லாவை அடக்கிறத விட ஆட்சியை பிடிக்கிறது தான் முக்கியமா இருந்துச்சுன்னு சியாக்கள் சொல்ற மாதிரி அடுத்த வருஷம் சொல்லுவாய். அப்ப பொதுமக்கள் என்ன நினைக்கொண்டா, இவர் நான் மாத்தி தான் சொல்லுவேன் இவர் சொல்றாரு. இப்ப இன்றைக்கு போன முறை இப்படி சொன்னவர் இந்த முறை இப்படி சொல்றாரு, வார முறை வேற ஒன்று சொல்வார், நாங்க கொஞ்சம் சும்மா இருந்துருவோம் இந்த விஷயத்துல முடிவு செய்யாம எங்கிற ஒரு நிலைக்காவது வரணுமா இல்லையா, நான் மாத்தித்தான் சொல்வேன்னு சொல்றாரு. நாங்க சொல்கிறோம் அன்றைக்கும் இன்றைக்கும் அலி ரலியல்லாஹு அவங்க சிறந்தவர்டா சிறந்தவர் தான். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுடைய கொலையில சஹாபாக்கள்ல யாருக்கும் பங்கு கிடையாது, அவங்க அதை விரும்பினவங்களும் கிடையாது. இதுதான் அஹ்லுஸ் சுன்னாவுடைய முடிஞ்ச முடிவு, இதுல ஆய்வு கிடையாது. அப்ப இப்படி இந்த ஒரு பொதுமக்களுக்கு ஒரு விளைவு இருக்கணும். இது ஒரு ஆய்வு என்கிற பேர்ல எல்லாத்தையும் அவுத்து போடுற ஒரு வேலையை ஒன்று இஸ்லாம் சொல்லல. அடுத்தது இன்னொரு வகையில யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி சம்பந்தமாக முன்னறிவு செய்யறாங்க. அந்த முன்னறிவு சம்பந்தமான ஹதீஸ் எங்களுக்கு தேவைங்கிறதுனால நான் முழுசா பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்கூனு நுபுவா ஃபீக்கும் மாஷா அல்லாஹு அன் தக்கூன, இந்த நபித்துவம் உங்கள் மத்தியில எவ்வளவு காலம் இருக்கணும்னு அல்லாஹ் விரும்புறானோ அவ்வளவு காலம் நபித்துவம் இருக்கும். அதாவது நான் உங்களுக்கு மத்தியில எவ்வளவு நாள் இருக்கணும்னு அல்லாஹ் விரும்புறானோ அவ்வளவு காலம் நான் இருப்பேன்.
சும்ம யர்ஃபஹா இதா ஷா யர்ஃபஹா. பிறகு அல்லாஹ் தஆலா அந்த நபித்துவத்தை எப்போது உயர்த்த விரும்புகிறானோ அப்போது உயர்த்திடுவான். அப்ப நான் மௌத்தா போகலாம். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்கூனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜி நுபுவா. அதன் பிறகு அல்லாஹ் நாடுகிற காலம் நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத் இருக்கும். எந்த அடிப்படையில்? நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத் இருக்கும். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அந்த ஹிலாஃபத்தை எப்போது உயர்த்த நாடுகிறானோ அப்போது உயர்த்தி விடுவார். அதுக்கு பிறகு அல்லாஹ் நாடுகிற காலம் வரைக்கும் கடுமையான மன்னராட்சி இருக்கும். அந்த கடுமையான மன்னராட்சியை அல்லாஹ் எப்போது உயர்த்த விரும்புகிறானோ அப்போது உயர்த்தி விடுவார். அதற்கு பிறகு அல்லாஹ் நாடுகிற வரைக்கும் சர்வாதிகார ஆட்சி இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த சர்வாதிகார ஆட்சியை எப்போது உயர்த்த விரும்புகிறானோ அப்போது உயர்த்துவார். அதற்கு பிறகு நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத் வரும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை நல்லா யோசிச்சு பாருங்க. நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது சிறப்பிக்கப்பட்ட ஹிலாஃபத். அந்த நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத் எவ்வளவு காலம் இருக்கும் என்பதை இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல் ஹிலாஃபா பஅதி 30 சனா. எனக்கு பிறகு ஹிலாஃபத்துங்கிறது 30 வருடங்கள் இருக்கும். இந்த 30 வருடத்தில் அபூபக்கர் அவங்க 2 வருஷம், உமர் ரலியல்லாஹு 10 வருஷம், அப்ப 12 வருஷம், உஸ்மான் ரலியல்லாஹு 12 வருஷம், அப்ப 24 வருஷம், அலி ரலியல்லாஹு 6 வருஷம், 30 வருஷம். இந்த 30 வருஷம் இந்த 4 பேரும் செய்தது ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜி நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத். இந்த உலக ஆட்சிகளிலேயே சிறப்பிக்கப்பட்ட ஆட்சி இந்த 4 பேருடைய ஆட்சி. நல்லா யோசிச்சு பாருங்க. முன்னால ஒரு கலீஃபா இருக்கிறார். அவர் யாரு? ரசூலுல்லாஹ்ட மருமகன், ரசூலுல்லாஹ்ட 2 மகளை முடிச்சவங்க, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயன் சொல்லப்பட்டவர், பல தடவைகள்ல சொல்லப்பட்டவர், நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாஃபத் செய்கிறவர். அவரை கொலை செஞ்சுட்டு அந்த இடத்துல இன்னொரு ஆள் வாரான்னு வைங்க. கொலை செஞ்சுட்டு வாரவரை நபித்துவத்தின் அடிப்படையில் ஹிலாஃபத் செஞ்சவர் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா? ஒரு கொலைக்காரரை, அதுக்கும் தனக்கு முன்னால உள்ள ஒரு நியாயமான ஒரு கலீஃபாவை கொலை செஞ்சவரை, அல்லது கொலைக்கு துணையா இருந்தவரை, அல்லது கொலைக்கு சப்போர்ட் பண்ணவரை, அல்லது கொலைக்கு ஆள் அனுப்புனவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத் செஞ்சவரா சொல்லுவாங்களா? அப்ப நீ என்ன வரலாறு ஆய்வு செய்யறனா, முதலாவது ஹதீஸின் அடிப்படையில் தான் நீ வரலாற்றை நிக்கணும். ஹதீஸை மீறி ஒரு வரலாற்றுக்கு எப்படி நீ போகலாம்? அப்ப நீ வரலாற்றை தவறா விளங்குறங்கிற விஷயம் தெளிவா விளங்குதா இல்லையா? இதுக்கு அதாவது இஸ்லாம் ஜாஹிலியத் என்று சொல்றது மூளை உள்ள எல்லாரும் இந்த இஸ்லாத்தின் பார்வையில் அறிவாளி இல்லை. அப்படி பார்த்தா சைத்தானுக்கு மூளை இருக்கத்தான் செய்யுது. மூளை உள்ள ஜாகில்கள் இருப்பாங்க. அந்த மூளை உள்ள ஜாகில்கள, அதாவது வழிகெடுக்கக்கூடிய பேச்சு திறமை உள்ள வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள் விஷயத்தில் நான் பயப்படுறேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவங்க அதாவது இது ஒரு ஜாஹிலியத், ஒரு முட்டாள்தனத்தை ஆய்வு என்கிற பேர்ல வச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப தெளிவா இந்த ஹதீஸ் நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாஃபத் அலி ரலியல்லாஹு அவங்க செஞ்சது என்று சொன்னால், அது ஆலோசனையின் அடிப்படையில், மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அந்த ஆட்சி அவரோட கையில கொடுக்கப்படுகிறது. முன்னே கலீஃபாவை கொலை செஞ்சுட்டு வந்தவரை ரசூலுல்லாஹ் நபித்துவத்தின் அடிப்படையிலான கலீஃபான்னு சொல்லி சொல்ல போறதே கிடையாது. அப்படி ஒரு சிறப்பு பேருக்கு அது வரவும் ஆடிச்சு. ஒருவரை கொலை செஞ்சுட்டு ஆட்சிக்கு வரணுங்கிற தேவையும் அவங்களுக்கு கிடையாது. இந்த ஒரு அடிப்படையையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அடுத்தது நன்றாக, அதாவது நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு அம்சம் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த பிரச்சனை முஆவியா அவங்க, உஸ்மான் அவங்க கொல்லப்பட்டாங்க, ஆயிஷா நாயகி, ஜுபைர் அவங்க, தல்ஹா அவங்க ஒரு சைட்ல இருந்து கொண்டு உஸ்மான் அவங்களை கொலை செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் என்கிறதோ கோரிக்கையா வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கோரிக்கையை இவங்களை விட வலுவாக முஆவியா அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. முஆவியா அவங்க வலுவா வச்சதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, அவங்களே என்ன சொல்றாங்கடா, ஒருவர் கொலை செய்யப்பட்டால், இது அவங்களோட நியாயம், ஒருவர் கொலை செய்யப்பட்டால் ஜனாதிபதி கொலை செய்தவங்களை என்ன செய்யறன்னு ஜனாதிபதி முடிவு செய்யறல. கொலை செய்தவர்கள் விஷயத்தில் என்ன செய்யணும்னு முடிவு செய்யற யாருன்னா கொல்லப்பட்டவருடைய குடும்பம். அவங்க மன்னிக்க சொன்னா மன்னிக்கணும், அவங்க தண்டிக்க சொன்னா தண்டிக்கணும், அவங்க தெண்ட பரிகாரம் வாங்கிட்டு விட சொன்னா தெண்ட பரிகாரம் வாங்கி தரணும். இதுதான் ஜனாதிபதி செய்யற வேலை.
ஜனாதிபதிக்கு தீர்மானம் செய்யற உரிமை இல்லை என்கிறது அவங்களுடைய வாதமா இருந்துச்சு. அதுக்கு அவங்க சொன்னது சூரா இஸ்ரா 17ஆம் அத்தியாயத்தினுடைய 33வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, பமன் குத்தில மதுலூமன், யார் அநியாயமாக கொல்லப்பட்டாரோ, பக்கத்து ஜஅல்னா லிவலிஹி சுல்தானா, அவருடைய சொந்தக்காரர்களுக்கு நாங்கள் அதிகாரத்தை கொடுக்கிறோம். அந்த சொந்தக்காரர்கள் தான் இன்னஹுக்கான மன்சூரா, அவங்க தான் ஹெல்ப் பண்ணப்படுவாங்க, அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும். அப்ப இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் முஆவியா அவங்க, நான் தான் அவருடைய வலியா இருக்கிறேன், எனவே நான் என்ன சொல்றேனோ அதுதான் அவன் கலீஃபா செய்யணும், அவருக்கு தண்டனை கொடுங்க என்கிறத அவங்களோட கோஷம் வைக்கிறாங்க. இந்த பிரச்சனையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தீர்ப்பு சொல்றாங்க, இதுல யார் பக்கம் நியாயம் அதிகமாக இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்று நாங்க பார்த்தோம்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஹதீஸ் நாங்க ஏற்கனவே பார்த்தோம், முஸ்லிம்கள் 2 கூட்டமா பிரிவாங்க. அதில் சத்தியத்துக்கு யார் நெருக்கமா இருக்கிறாங்களோ அந்த 2 கூட்டத்துல இருந்து இன்னொரு கூட்டம் பிரியும், அது கவாரிஜிகள். சத்தியத்துக்கு ஏற்கனவே இருந்த அந்த 2 கூட்டத்திலையும் யார் சத்தியத்துக்கு மிக நெருக்கமா இருந்தாங்களோ அவர்கள் இந்த ஹவாரிஜிகளை கொல்லுவாங்க. இது ஹவாரிஜிகளை கொல்றதுக்காக இந்த ஆதாரத்தை நான் சொல்லல. இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அவங்களுடைய தரப்பா, முஆவியா ரலியல்லாஹு அவங்களுடைய தரப்பா, அலி ரலியல்லாஹு அவங்களுடைய தரப்பா, ஆயிஷா நாயுடைய தரப்பான்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் சத்தியத்துக்கு நெருக்கமானவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அஹ்லுஸ் சுன்னாவுடைய தீர்மானமான விஷயம் தான். நபி அலி ரலியல்லாஹு அவங்க சத்தியத்துக்கு மிக நெருக்கமானவங்கன்னு சொன்னா, கொலை செய்யறதுக்கு காரணமா இருந்திருந்தால், கொலை செய்யறவங்களை தூண்டி இருந்தால், கொலை செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்கள சத்தியத்துக்கு நெருக்கமா இருந்தவங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? அலி ரலியல்லாஹு அவங்களை எதிர்த்து வந்தவங்களை தான் சத்தியத்துக்கு நெருக்கமா இருந்தவங்கன்னு சொல்லியிருக்கணும். ரசூலோட மனைவி அந்த சைட்ல இருக்காங்க, அப்போ அவங்கள சொல்லல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அலி ரலியல்லாஹு அவங்களோட சைட்ல நியாயம் கூட இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, கொலைக்கு சம்பந்தப்பட்டிருந்தா நிச்சயமா நியாயம் உள்ளவர்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த ஹதீஸும் அலி ரலியல்லாஹு அவங்க சைட்ல இருக்கக்கூடிய இந்த அவதூறு, இந்த ஜாயில்கள் முன்வைக்கக்கூடிய வாதம் பிழையானது என்கிறத எங்களுக்கு சொல்கிறது. இந்த ஆயிஷா நாயகி அவங்க ஒரு கூட்டத்தோட வாராங்க நியாயம் கேட்கறதுக்காக. அவங்களோட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க, தல்ஹா ரலியல்லாஹு அவங்க இருக்கிறாங்க. பெரிய ஒரு படம் வாராங்க. அந்த சம்பந்தமான ஒரு சம்பவத்தை இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க தங்களுடைய அல் பிதாயா வன் நிஹாயா சொல்றாங்க. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க அதை சஹீன்னு சொல்றாங்க. இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய சியர் என்கிற சியர் அலாமுன் நுபலா அதுல சொல்றாங்க. இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய பத்துல புகாரியினுடைய விளக்குரையில சொல்றாங்க. இதே போல அஹ்மது அபு யஅலா என்று நீண்ட பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவம். ஆயிஷா நாயகி அந்த ஜமல் போர் நடப்பதற்கு முன்னால் உள்ள நிகழ்ச்சி. அவங்க வாராங்க. வரும்போது ஒரு இடத்துல அவங்க நிற்கும் போது, ஒரு தண்ணி உள்ள இடங்கள்ல தான் அந்த பயணங்கள் வாரவங்க தங்குவாங்க. ஒரு தண்ணி உள்ள இடத்துல நிற்கிறாங்க. அந்த தண்ணி யாருன்னா பனு ஆமிர் கோத்திரத்துக்குரிய தண்ணி உள்ள ஏரத்தில் நிற்கிறாங்க. நாய்கள் குலைக்குது, நாய் ஊழ விட்டு குலைக்குது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அங்க கூட இருந்தவங்ககிட்ட கேட்டாங்க, ஐயுமா இன் ஹாதா, இந்த தண்ணீர் தொட்டி எங்க உள்ள இடம், இந்த எந்த இடம்னு கேட்கிறாங்க. அப்ப அங்க இருக்கவங்க சொல்றாங்க, மாவு அல் ஹவ் அப், உச்சரிப்பு ஹூஹப்னும் ஹவ் அப்னு சொல்லி வித்தியாசமா சொல்லப்படும். ஹவ் அப்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல உள்ள தண்ணி தொட்டின்னு சொல்றாங்க இது. அப்ப ஆயிஷா நாயகி உடனே சொல்றாங்க, நான் போறேன், நான் உங்களோட வரல, போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்ப சுபைர் ரலியல்லாஹு அவங்க தல்ஹா அவங்க சொன்னாங்க, இல்லம்மா நீங்க வாங்க, உங்க மூலமா அல்லாஹு தஆலா இந்த மக்களுக்கு மத்தியில ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலாம், நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, இல்ல, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாரெல்லாம் நாங்க இருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களை பார்த்து, உங்களில் யாரை பார்த்து ஹவுகபுடைய இந்த நாய்கள் ஊழையிடுமோன்னு தெரியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அது என்னையத்தான் குறிக்குதோன்னு நான் பயப்படுறேன். இப்ப நாங்க இருக்கிற இடத்துல நாய் குலைக்குது, அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களோ நான் நினைக்கிறேன், நான் திரும்பி போறேன்னு சொல்றாங்க. கூட உள்ளவங்க இல்ல இல்ல நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுடைய அழுத்தத்துல ஆயிஷா நாயும் போறாங்க. அதுலதான் ஜமல் யுத்தம் நடக்குது. உண்மையிலே அவங்க போனது அலி ரலியல்லாஹு அவங்க கொலை செஞ்சாங்கன்றதுக்காக போகல. அவங்க போனது என்னடா, வலியுறுத்துறதுக்கு போனாங்க, நீங்க கொலையாளிகளுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி. அலி ரலியல்லாஹு அவங்க தரப்புலையும் வாராங்க. பேச்சுவார்த்தை ஒன்று நடக்குது.
அந்த பேச்சுவார்த்தையில உஸ்மான் அவங்களை யார் கொலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்குரிய வேலை திட்டங்களை செய்யறதாக முடிவு செய்யப்படுது. அலி ரலியல்லாஹு அவங்களுடைய படைக்குள்ள உஸ்மான் அவங்களுடைய கொலையோட சம்பந்தப்பட்டவங்களும் உள்ள இருந்தாங்க. அவங்களுக்கு இது பிரச்சனையாச்சு. சமாதானம் ஏற்பட்டால் அவங்களுக்கு பிரச்சனை. உலக அரசியல் இப்படித்தான் நடந்துட்டு இருக்கு, நீங்க கவனமா பார்க்க வேண்டியது. சமாதானம் ஆயிட்டாங்க அலி ரலியல்லாஹு அவங்களும் ஆயிஷா நாயகி தல்ஹா சுபைர் அவங்க சமாதானம் ஆயிட்டாங்க. அடுத்த கட்ட சேர்ந்தா என்ன செய்வாங்க, இவங்களுக்கு அடிப்பாங்க. அப்ப அவங்க பார்த்தாங்க சேர விடக்கூடாது. சேர விடாம அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. என்னன்னு சொன்னா, அலி ரலியல்லாஹு அவங்களுடைய தரப்புக்குள்ள இருக்கிற அவங்க வந்து நைட்ல படுக்கிறாங்க. இவங்க ஒரு சைட்ல இருக்காங்க, அவங்க ஒரு சைட்ல இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை சமாதானமா போய்கொண்டிருக்குது. நைட்ல என்ன செஞ்சாங்கண்டா, இந்த உஸ்மான் அவங்கள கொலை செஞ்சு அலி ரலியல்லாஹு அவங்களுடைய படைக்குள்ள ஊடுருவி இருக்கிறவர்கள் யாருக்கும் தெரியாம பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்து அந்த ஆயிஷா நாயகி அவங்களுடைய தரப்புக்கு அம்பெறிஞ்சாங்க. இவங்க அம்பெறிஞ்ச விஷயம் அலி ரலியல்லாஹு அவங்களுடைய தரப்புல இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்க தங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி செஞ்ச வேலை இது. அம்பு அங்க போய் விழுந்தா அங்க உள்ளவங்க என்ன செய்வாங்க, இப்ப ரெண்டு கோஷ்டியா இருக்கிறாங்கன்னு வைங்க. இப்ப நாங்க இங்க பயான் செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னொரு கோஷ்டி இன்னொரு இடத்துல இருக்காங்க, ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ பிரச்சனை இருக்குது. திடீர்னு ஒரு கல் வந்தா நாங்க என்ன செய்வோம், இங்க இருந்து நாங்களும் அங்கெல்லாம் கல் அடிப்போம். அப்ப அலி ரலியல்லாஹு அவங்களுடைய ஆயிஷா நாயகியுடைய தரப்புல இருந்தவங்க யோசிச்சாங்க, ராவெல்லாம் பேசி சமாதானம் பேசி போட்டு நாங்க சமாதானம் ஆகும்னு சொல்லி போட்டு தூங்கக்குள்ள நைட்ல அலி ரலியல்லாஹு அவங்களுடைய ஆக்கள் எங்களுக்கு அம்பரிக்கிறாங்க, விடப்படாதுன்னு இவங்களும் எடுத்து அம்பெறிஞ்சாங்க. இவங்கட அம்பு போய் அலி ரலியல்லாஹு அவங்க பக்கம் போய் விழுவுது. இப்ப அலி ரலியல்லாஹு அவங்களுடைய தரப்புல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, நைட்டெல்லாம் எங்களோட பேசி சமாதானமா முடிவெடுக்கிறேன்னு சொல்லி போட்டு தூங்கக்குள்ள எங்களை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்களும் அம்பெறிறாங்க. முதல் அம்பெறிஞ்சவங்க யாருன்னு கேட்டா உஸ்மான் அவங்கள கொலை செஞ்சு அலி ரலியல்லாஹு அவங்களுடைய படைக்குள்ள ஊடுருவியவர்கள். அவங்க எரிஞ்ச விஷயம் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கோ அவங்களோட படையினருக்கோ தெரியாது. இவங்கட தரப்புல யார் என்ன நினைக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அவங்களுடைய தரப்புல இருந்து எங்களுக்கு அம்படிக்கிறாங்க. நாங்க அப்ப என்ன செய்வாங்க, இவங்க தற்பாதுகாப்புக்கு சண்டை பிடிப்பாங்க. இவங்க தற்பாதுகாப்புக்கு சண்டைக்கு அங்கால் அம்பெறிகிறாங்க. அலி ரலியல்லாஹு அவங்களுடைய படையில இருந்த அந்த உஸ்மான் அவங்கள கொலை செஞ்சவங்களுக்கு தான் தெரியும், நாங்க தான் எரிஞ்சோண்டு, மற்றவங்களுக்கு தெரியாது. அவங்களோட பார்வையில் என்ன நினைக்கிறாங்க, இவங்க பாருங்க சமாதானம் சொல்லிட்டு எங்களுக்கு அம்படிக்கிறாங்கன்னு நினைக்காங்க. சண்டை நடந்துட்டு, சண்டை நடந்தா இந்த பிரச்சனையில வந்து ஆயிஷா நாயகி இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு பிறகு எப்ப எல்லாம் இதை பத்தி பேசுவாங்களோ அப்பெல்லாம் அழுவாங்க. அவங்களுடைய முந்தானை நலைகிற அளவுக்கு அழுவார்கள் என்கிறத பார்க்கிறோம். இதுக்கு தெண்ட பரிகாரமா அவங்க பல வழிபாடுகளை செஞ்சாங்கன்னு பார்க்கிறோம். ஆயிஷா நாயகி வந்து இந்த நான் போனது சரி நியாயம்னு கண்டிருந்தா இதுக்காக தெண்ட பரிகாரம் எழுதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் விளங்குது இது சரி, இந்த சைட்ல அலி ரலியல்லாஹு அவங்க பக்கம் நியாயம் ஒன்று இருக்குதுங்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, கொலைக்கு அலி ரலியல்லாஹு அவங்க துணையா இருந்திருந்தா ஆயிஷா நாயகி அழுதுருப்பாங்களா? நமக்கு அடிக்க கிடைக்கலன்னு அழுதுருக்கணும் அவங்க. இதே போல இந்த படைக்கு முன்னின்று போனவங்க ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க யாருன்னா அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு மச்சான், ரசூலுல்லாஹ்வால சுவர்க்கவாசின்னு சொன்னவங்க, ஏண்ட ஹவாரின்னு ரசூலுல்லாஹ் சொன்னவங்க, பல சந்தர்ப்பங்கள ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பா இருந்தவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குதிரைப்படை வீரராக இருந்தவங்க. அவரும் ஒரு பெரிய வீரர். படையில இந்த யுத்தம் நடக்க ஆரம்பிச்சோடனே போர்க்களத்தை விட்டு வெளியே போறாங்க, நான் சண்டைக்கு வரலன்னு சொல்லி. அவங்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவங்க தான் கொலை செஞ்சாங்கன்னா சண்டைக்கு வந்திருப்பாங்க. அவங்க வந்து நியாயம் கேட்க வந்தாங்க. இது வந்து வேற ரூட்ல போகுதுன்னு சொன்னே போர்க்களத்தை விட்டு போறாங்க. அலி ரலியல்லாஹு அவங்களுடைய படையில இருந்த ஒருவன் பின்னால வைத்து அவரை வெட்டி கொலை செஞ்சு தலையை எடுத்துட்டு வந்தான். அவனுக்கு நினைப்பு என்னடா, அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய்த்து ஜுபைர் ரலியல்லாஹு அவங்கள கொண்டுட்டேன்னு சொன்னா அலி ரலியல்லாஹு அவங்க சந்தோஷப்படுவாங்க, எதிரிகள் பெரிய பெரிய ஒரு ஆளை கொண்டுட்டான்னு சந்தோஷப்படுவாங்க நினைச்சாங்க. செய்தி சொல்லப்படுது, சுபைரை கொண்டுட்டு ஒரு ஆள் வந்திருக்கிறான். அலி ரலியல்லாஹு அவங்க என்ன சொன்னாங்கடா, சஃபியா ரசூலுல்லாஹ்வோட மாமி சஃபியாவின் மகனை கொண்டவனுக்கு நரகம்தான் கிடைக்குன்னு சொல்லுங்க என்று சொன்னாங்க. இதுல நாங்க விளங்க வேண்டிய என்னன்னு சொன்னா, ரெண்டு சைட்லையும் தலைவர்களுடைய நோக்கம் என்ன என்று விளங்காத ஆட்கள் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள சண்டை நடந்தாலும் கோபமோ குரோதமோ இருக்கல, ஒருத்தர் அழிக்கணும்னு அவங்க நினைக்கல. கீழே உள்ளவங்க கொஞ்சம் பேர் அதாவது மூர்க்கத்தனமா இருந்திருக்கிறாங்க. அது முஆவியா அவங்களுடைய சைட்லையும் அந்த மாதிரியான நோக்கம் என்னங்கிறது விளங்காத ஒரு கூட்டம் இருந்திருக்குது. அலி அவங்களுடைய சைட்லையும் அப்படியானவங்க இருந்திருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல அலி ரலியல்லாஹு அவங்க வந்து கொலைகின் சூத்திரதாரின்னு நினைச்சிருந்தா போர்க்களத்தை விட்டு ஜுபைர் அவங்க போற ஆள் கிடையாது. ஜுபைர் அவங்களும் சரி, அவங்களுடைய மகனும் கூட அவங்க வந்து களத்துல இருந்து பழகினவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குதிரைப்படை வீரர்கள், அவங்க பின்வாங்கி பழகினவங்க கிடையாது.
உமையா ஆட்சிக்கு எதிராக பெரிய புரட்சியை செஞ்சவர் சுபைர் அவங்களுடைய மகன், அதுக்காக உயிரை கொடுத்தவர்ங்கிற வரலாறுகளை நாங்க பார்க்கிறோம். எனவே இது அலிரலி அவங்க சைட்ல சொல்லப்படுறது ஹதீஸ்களின் அடிப்படையிலையும் வரலாற்றின் அடிப்படையிலும் அதாவது மனோ இச்சையின் அடிப்படையில் பேசப்படக்கூடிய ஒரு முட்டாளுடைய பேச்சு. இதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அடுத்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துக்கு செய்த ஒரு முன்னறிவிப்பு. இந்த முன்னறிவிப்பு அலிரலி அவங்கள குரகான்கிறவங்களுக்கும் ஒரு பதிலா அமையுது, முஆவியார் அவங்கள குரகான்கிறவங்களுக்கும் ஒரு பதிலா அமையுது. அந்த முன்னறிவிப்பு என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களை சொல்றாங்க, இந்த மார்க்கம் கண்ணியமாகவே இருக்கும், எதிர்க்கக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து முறியடிக்கக்கூடிய நிலையில் இருக்கும். எதுவரை என்று சொன்னால், இஸ்னா அஸர ஹலீஃபா, 12 ஹலீஃபாக்கள் வருகிற வரைக்கும் இந்த மார்க்கம் கண்ணியமாகவும் எதிரிகளுடைய எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய விதத்திலும் இருக்கும். 12 ஹலீஃபாக்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்படி சொன்னோடனே சஹாபாக்கள் சந்தோஷத்துல தக்பீர் சொன்னாங்க. அப்ப அந்த சத்தமா இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் என்னென்னமோ சொன்னாங்க, அது என்னென்ன விலங்குகள், இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவருக்கு என்னென்ன விலங்குகள், அவங்களோட வாப்பா தான் பக்கத்தில் இருந்தாங்க. அப்ப அந்த சபை முடிஞ்சதுக்கு போறோம் வாப்பாட்ட கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அந்த பேசி ஆக்கள் தக்பீர் சொல்லக்குள்ள என்னமோ சொன்னாங்களே, அது என்னன்னு. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குல்லுஹும் மின் குரைஸ், அந்த 12 பேரும் குறைசி கோத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருப்பார்கள் என்று சொன்னாங்க என்று சொல்றாங்க. இந்த 12 பேருக்கும் ஒரு ஹதீஸ்ல இன்னொரு விளக்கம் சொல்லப்படுகிறது. சஹீஹ் அபூ தாவூதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னா, லா யஸாலு ஹாதத்தீன் காயிமன், இந்த மார்க்கம் நிலை பெற்றிருக்கும், ஹத்தா யகூன அலைக்கும் இஸ்னா அஸர ஹலீஃபா, 12 ஹலீஃபாக்கள் வருகிற வரைக்கும் இந்த மார்க்கம் நிலை பெற்றிருக்கும். குல்லுகும் தஜ்தமு அலைஹில் உம்மா, அந்த 12 தலைவர்களுக்கும் ஒட்டுமொத்த சமுதாயமும் கட்டுப்படுவாங்க, எல்லாரும் அவர்கள் தலைமை விஷயத்தில் ஒன்றுபட்டிருப்பார்கள். வக்குல்லுஹும் மின் குரைஸ், அவங்க எல்லாரும் குறைசிகளை சார்ந்தவங்களா இருப்பாங்க. இந்த 12 பேர், இது சம்பந்தமான இந்த பயானுக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு மேலதிக தகவலா சொல்றேன். பைபிள்ல வரக்கூடிய ஒரு முன்னறிவிப்பை இந்த ஹதீஸ் சொல்றதாக, அதாவது பைபிளை ஆய்வு செய்யக்கூடிய முஸ்லிம் அறிஞர்கள் சொல்றாங்க. பைபிளுடைய ஆதியாகமங்கிறது முதலாவது புக் அதுல 17வது அதிகாரத்துடைய 20வது வசனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்காக துஆ கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னதாக வரக்கூடிய செய்தி என்னென்றால், இஸ்மாயிலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் சந்ததி பெரிய ஒரு சந்ததி வரும், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், 12 ராஜாக்கள் மன்னர்கள் தலைவர்களை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பெறுவாங்க என்ற ஒரு செய்தி. அந்த 12 பேர் தான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுறதாக அறிஞர்கள் சொல்லுவாங்க. இந்த அந்த 12 பேர் சம்பந்தமாக சொல்ல வேண்டாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல பரம்பரையில மன்னர்கள் வந்ததாக இல்லை, ராஜாக்கள் வந்ததாக இல்லை. ரசூலுல்லாஹ் வர வரைக்கும் சின்ன சின்ன தலைவர்கள் கோத்திரமா இருந்திருக்கிறாங்க. அந்த 12 பேர் என்று சொல்றதுல அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அவங்க அந்த 12 பேர்ல ஆக உயர்த்த உள்ளவங்க. அடுத்தது யாருன்னு கேட்டா முஆவியா வராங்க. அந்த 12 பேர்ல யஸீத் அதுல வருவாரா இல்லையாங்கிறதுல அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு. அந்த கருத்து வேறுபாடு காரணம் என்னன்னா, யஸீத் தலைவராக இருக்கும் போது அந்த எல்லாரும் ஒன்றுபட்டு ஏற்றுக்கொள்ளலை. ஹுசைன் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாங்க, அப்துல்லா பின் ஜுபைர் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாங்க. ஒரு உம்மத்து முழுமையா ஏற்றுக்கொள்ளலை, அது பிற்பகுதியில் ஏற்றுக்கொண்டாங்க, ஆரம்ப பகுதி ஏற்றுக்கொள்ளலை. அதனால அவர் வரமாட்டான்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. இல்ல அது 12 ஓர்டர்ல வர்றது, அந்த 12 பேர் உமையா கிலாபத்தில், அதாவது 4 பேர் எதிரன்னு சொன்னா உமையா கிலாபத்துல 8 பேர். அப்படி இல்லைன்னா இன்னும் சில அறிஞர் என்ன செய்வாங்கன்னா, அலி ரலியல்லாஹு அவங்க ஆட்சி 6 வருஷம், அந்த 6 வருஷத்துல கடைசி வருஷத்துல ஒரு 6 மாசம் அவங்க மௌத்தா போனதுக்கு பிறகு இவங்க இருந்தாங்க, யாரு, ஹசன் ரலியல்லாஹு இருந்தாங்க. அப்ப ஹசன் ரலியல்லாஹுங்களையும் சேர்த்துனா 5 பேர் ஆகிரும், இவங்கள 11 பேர், உமையாக்கள 11 பேர் என்கிற கருத்துள்ள அறிஞர்களும் இருக்கிறாங்க. ஆக எப்படியோ முஆவியா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த 12 கலீஃபாக்களுக்குள்ள அல்லது 12 தலைவர்களுக்குள்ள இஸ்லாம் கண்ணியமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இஸ்லாத்துக்கு எதிராக வரக்கூடிய சவால்களை முறியடிக்கக்கூடிய தலைமைகள் லிஸ்ட்ல முஆவியா ரலியல்லாஹு வராங்க. அப்ப இந்த ஹதீஸ் இஸ்லாம் சிறப்பித்த 12 ஆட்சி தலைவர்களுள் அலி ரலியல்லாஹு வராங்க, முஆவியா ரலியல்லாஹு வராங்க.
ஆனா அலிலாவுடைய அந்தஸ்து வேற, முஆவியாவுடைய அந்தஸ்து வேற. அலிலாவுடைய கண்ணியம் வேற, முஆவியாவுடைய கண்ணியம் வேற. அலிரலியில் அவங்க வந்து ஹிலாபத்துன் அலா மின்ஹஜி நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத்துல லிஸ்ட்ல வருவாங்க. முஆவியாவுங்க மன்னராட்சிங்கிற ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த 30 வருஷம் தாண்டி வரக்கூடிய மன்னராட்சியினுடைய மன்னர்களில் சிறந்தவர் என்கிற அந்த லிஸ்ட்ல வருவாங்க. ஆக இந்த அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாட்டுக்குத்தான், ரெண்டு பேரையும் நியாயம் காணக்கூடிய அந்த நிலைப்பாட்டுக்குத்தான் ஹதீஸ்கள் சான்றாக இருக்குது, ஹதீஸ்கள் ஆதாரமாக இருக்குது என்கிற அடிப்படையை இந்த ஹதீஸ்களுடைய அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம். அடுத்ததா இந்த மன்னர் ஆட்சியே சிறுக்கு என்று சொல்லக்கூடிய கருத்து இன்னைக்கு பரவலா சிலர் பேசி வராங்க. மன்னர் ஆட்சி சிறுக்கு, மன்னர் ஆட்சி சிறுக்குன்னு சொல்லி சொன்னா மன்னர் ஆட்சியை செஞ்ச இவங்களும் முஸ்லிம்களா ஆயிடுவாங்க. மன்னர் ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணவங்க இருக்கிறாங்களே அவங்க சிறுக்குக்கு சப்போர்ட் பண்ணவங்க ஆயிடுவாங்க. அப்ப சஹாபாக்களோட பலரும் இந்த உமையா கிலாபத்துல கவர்னர்களா இருந்திருக்கிறாங்க. உதாரணமா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உமையா கிலாபத்துல பொறுப்புல இருந்திருக்கிறாங்க. ஹதீஸ்கள் அதிகமா அறிவிச்சது அபூ ஹுரைரா அவங்க தான். அப்ப இவர் மன்னராட்சிக்கு சப்போர்ட்டா இருந்தாருன்னா இதாகிருக்கு. அது இல்லாம இந்த ஹிலாபத்துல இருந்து மன்னராட்சிக்கு போகிற அந்த சந்தர்ப்பத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைச்சு சொல்லல. ஒரு கட்டத்துல இதை இஸ்லாம் அப்படியே இருக்காது, நபி இருந்த காலத்துல இந்த மாதிரி இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு சிறப்பா சொல்றாங்க. அதுல ஒரு நலவு இருக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா செய்றாங்க. அப்போது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க, தத்தி வாராங்க, சின்ன புள்ள. மிம்பர்ல இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த புள்ள வாரதை பார்த்துட்டு மனசு பதறுது. இறங்கி போயிட்டு புள்ளைய தூக்குறாங்க. புள்ளைய தூக்கி வந்து மிம்பர்ல தனக்கு பக்கத்துல புள்ளைய வைக்கிறாங்க. புள்ளைய வச்சு மக்களை பார்த்து பேசுறாங்க. பேசி கொண்டிருக்கும் போது திடீர்னு புள்ளைய பார்க்கறாங்க, புறவு மக்களை பார்க்கறாங்க, புறவு புள்ளைய பார்க்கறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செய்றாங்க. இன்னபினி ஹாதா சய்யிதுன், எனது இந்த மகன் ஒரு காலத்தில் தலைவராவார். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னது எப்ப நடக்குதுன்னா அடிகளில் அவங்க மௌத்தா போனதுக்கு பிறகு நடக்குது. மக்கள் வந்து மதீனாவில் இருந்த அந்த கூஃபா மக்கள் வந்து இவங்களை வந்து தலைவராக சொல்றாங்க. இவங்க வந்து தலைமை பொறுப்பை எடுக்கிறாங்க. சயுஸ்லிஹுல்லாஹு பிஹி பைன ஃபியத்தைனி அலீமத்தைனி மினல் முஸ்லிமீன், இவர் மூலமாக அல்லாஹு தஆலா முஸ்லிம்களில் இருக்கக்கூடிய பெரிய ரெண்டு பிளவுகளுக்கு மத்தியில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவான், சமாதானத்தை ஏற்படுத்துவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது எப்ப நடக்குதுன்னு சொன்னா ரசூல் அலி ரலியல்லாஹு அவங்க மௌத்தாகி அதுக்கு பிறகு முஆவியா அவங்க சிரியாவுல இருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த பகுதிக்கு தலைமையா இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த பேச்சுவார்த்தையில ஹசன் ரலியல்லாஹு அவங்க வந்து தானாக முன் வந்து பதவியை முஆவியா அவங்க கையில கொடுக்குறாங்க சில ஒப்பந்தங்களின் அடிப்படையில். அதன் மூலமாக பிரிஞ்சிருந்த சமுதாயம் ஒன்றுபடுது. அந்த ஆண்டு ஆமுல் ஜமா, முஸ்லிம்கள் ஒன்றுபட்ட ஆண்டுன்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு சுமார் 20 வருஷங்கள் முஆவியா அவங்களுடைய தலைமையில ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சமூகம் அவர்கள் விஷயத்தில் ஒன்றுபடும் என்று சொன்ன அந்த 12 தலைவர்கள ஒருவராக முஆவியா அவங்க வராங்க. அப்ப இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு அழகிய முன்னுதாரணம். இதுல வந்து ஹசன் ரலியல்லாஹு அவங்க வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள போல பக்குவமான ஒருவரா இருந்தாங்க, பண்பட்ட ஒருவரா இருந்தாங்க, இல்ல சொப்டான ஒரு ஆளா இருந்தாங்க. பதவிக்காக அடுத்தவங்களுடைய உயிர் பழி போறதை விரும்பாத ஒரு ஆளா இருந்தாங்க. எப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள கொலையின் மூலமாக ஒரு பித்னா உருவாகிச்சோ, அந்த பித்னா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களை போன்ற தாராள மனசும் இலகிய குணமும் உள்ள ஹசன் ரலியல்லாஹு அவங்களுடைய விட்டு கொடுப்பினூடாக அல்லாஹ் தஆலா சீராக்கினார். அப்ப அதை ரசூலுல்லாஹ் அவங்க சிறப்பித்தன்னு சொன்னாங்க. இஸ்லாத்தை கொண்டு வந்து குஃப்ரின் கையில் ஒப்படைக்கிறேன் இருந்திருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு இதை சிறப்பிச்சு சொல்லியிருப்பாங்களா? கிலாபத்தை கொண்டு வந்து மன்னராட்சியில கையில கொடுக்கிறது, சிறுக்குக்கு கொண்டு வந்து கொடுக்கிறதாக இருந்தா இதை வந்து இஸ்லாத்துல சிறப்பிக்கப்பட்டிருக்காது. அதுவும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 ஆட்சியாளர்கள் வருகிற வரைக்கும் இந்த மார்க்கம் கண்ணியமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆட்சியே சிறுக்கா போச்சுன்னு சொன்னா அப்ப மார்க்கம் கண்ணியமா இருக்குமா? அப்ப அதாவது அவங்க ஏதோ ஒரு மண்டையில ஒரு செய்தியை ஏற்றி கொண்டு ஹதீஸ்களை பத்தி யோசிக்காம ஹதீஸ்களுக்கு ஏற்ப தீர்ப்பு எடுக்காம வழிகாட்டின் அடிப்படையில முடிவு செய்யறாங்க. இந்த அடிப்படையில அதாவது மன்னராட்சியை சிறுக்குன்னு சொல்றது பிழையானது. ஆனா ஹிலாபத்தை விட மன்னராட்சி சிறந்ததான்னு கேட்டா சிறந்தது இல்லை. மன்னராட்சியில குறைபாடுகள் இருக்குது. போக போக அந்த குறைபாடு அதிகமாகி போகும், இன்னும் போக போக சீர்கட்டு போகும். கடைசியில் அல்லாஹ் தஆலா இந்த மன்னராட்சியை அழிப்பார். அதுக்கு பிறகு
தூய்மையான இஸ்லாமிய ஆட்சி வரும். அதற்கான காலங்கள் நெருங்கி கொண்டிருப்பது போன்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உலகத்தில், குறிப்பாக அதாவது மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய ஏரியாவில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் சொல்லுது. ஆக மன்னராட்சிங்கிறது சிறுக்கு கிடையாது. மன்னராட்சி ஆரம்ப காலங்களில் இருந்திருக்குதான்னு கேட்டால் நாங்கள் குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். சூரா பக்கராவில் வரக்கூடிய 246வது வசனம். ஒரு நபியிடத்தில் அந்த மக்கள் இஸ்ரவேல் சமுதாயம் கேட்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு எங்களுக்கு ஒரு மன்னரை ஏற்பாடு செய்யுங்க, அந்த மன்னருக்கு பின்னால் நின்று நாங்கள் போராடணும், மலிக்கன் எங்களுக்கு ஒரு மன்னரை தாங்க, மன்னரைக்கு அல்லாட துவா கேளுங்க. ஒரு மன்னர் வாராரு. அந்த மன்னருக்கு பிறகு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, அவருக்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. அங்கே ஒரு மன்னராட்சி நடந்திருக்கு. இது அல்லாம ஒரு ஆட்சியாளர் தனக்கு பின் இன்னொரு ஆட்சியாளரை தெரிவு செய்யறது சரியான்னு கேட்டா அதுவும் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திருக்குது. இப்போ ரசூலுல்லாஹ் அவங்க மௌத்தாகும் போது தனக்கு பிறகு இவர்தான் கலீஃபான்னு அடையாளப்படுத்தலை. சில மறைமுகமான சில செய்திகளை சொன்னாங்க. அதல்லாம இவர்தான் கலீஃபான்னு அடையாளப்படுத்தலை. மக்கள் அபூபக்கர் அவங்க விஷயத்துல ஒன்றுபட்டு ஏற்றுக்கொண்டாங்க. அபூபக்கர் அவங்க மௌத்தாகும் போது என்ன செஞ்சாங்க? மக்களை ஓப்பனா விடாம உமர் தான் கலீஃபான்னு நியமிச்சுட்டு மௌத்தா போனாங்க. அப்போ ஒரு கலீஃபா தனக்கு பின்னால் வர வேண்டிய கலீஃபா யாருன்னு நியமிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அது சரியானவரை நியமிச்சார்னா அவருக்கு நன்மை, பிழையானவர் நினைச்சார்னா அதுக்குரிய பொறுப்பு அவருக்கு வரும். ரெண்டாவது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிற சந்தர்ப்பத்தில் ஒரு ஆள் சொல்றாரு, உங்களோட மகன் இப்னு உமரை நீங்க கலீஃபாவா நியமிச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்டிச்சாங்க, நீ அல்லாஹ்வுக்காக பேசல இந்த பேச்சு. இப்னு உமர் யார் தெரியுமா? பொண்டாட்டியே எப்படி தலாக் சொல்றதுன்னு தெரியாத அளவன். அந்த ஆத்திரத்தில் சொல்றாங்க. அவங்க வைஃபை தலாக் சொன்னாங்க. அவங்க மாதத்திட்டோடு இருக்கும்போது தலாக் சொல்லக்கூடாது, அதை சொல்றாங்க. அவன் வைஃபை எப்படி தலாக் சொல்றதுன்னு தெரியாது என்று சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்கடா, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 6 பேர் எடுத்து இந்த 6 பேருக்குள்ள ஒரு ஆளை கலீஃபாவை தெரிவு செய்யுங்க. இந்த 6 பேர் 3 பிரிஞ்சிட்டாங்கண்டா. இவ எந்த பக்கம் முடிவு செய்யறன்னு தெரியாதானே, அதுக்கு ஓட் பண்றதுக்கு மட்டும் என் மகனை நீங்க எடுத்துக்கணும். இப்போ ஒரு சைட்ல ஒரு ஆளை சொல்லி 3 பேர் அங்கால இருக்காங்க, 3 பேர் இங்கால இருக்கிறாங்க, சமன் ஆயிடுச்சு. அப்ப சேம் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும்னா, இப்னு உமர் யாரை சொல்றாரோ அவர் தான் கலீஃபா. அப்படி இல்லை, இந்த 6 பேருக்கும் அவங்களுக்குள்ள முடிவு செய்வாங்கன்னா அந்த 6 பேரும் முடிவு செஞ்சுக்குவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த 6 பேரை தான் நியமிச்சாங்க. வெளியில போய் நீங்க ஆள் தேட இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த 6 பேருக்குள்ளதான் அவங்க தீர்மானம் செஞ்சு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள கலீஃபாவாக தெரிவு செஞ்சாங்க. அப்ப கலீஃபா அபூபக்கர் அவங்க ஆள் நியமிச்சுட்டு போனாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு ஆள் நியமிக்கல, ஒரு குழுவை நியமிச்சு அந்த குழுவுக்குள்ள ஒரு ஆள்னு சொல்லிட்டு போனாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க கொலை செய்யப்பட்ட உடனே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், அதுல தல்ஹா ஜுபைர் அவங்க இருக்கிறாங்க. யாரெல்லாம் உஸ்மான் அலி அவங்களுக்கு எதிராக ஜமல் யுத்தத்தில் வந்தாங்களோ அவங்கெல்லாம் அலி அவங்கள கலீஃபாவா நியமிச்சாங்க, பையச் செய்யறதுக்கு வந்தாங்க. அலி அவங்க கொலையின் சூத்திரதாரின்னா அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அவங்க தான் நியமிச்சாங்க. நியமிக்கும் போது ஒரு நிபந்தனை போட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற நிபந்தனை போட்டாங்கிற செய்திகள் வரலாற்றில் வருது. அலி அவங்க மௌத்தா போனதுக்கு பிறகு மக்கள் யார்கிட்ட வந்தாங்க? அவங்களோட மகன்கிட்ட வந்தாங்க. அப்ப மக்கள்கிட்ட ஒரு மனநிலை இருக்குது, பாப்பா ஜனாதிபதி இருந்தா பிள்ளைக்கும் ஜனாதிபதி ஆக்கலாம்ங்கிற மனநிலை இருக்குது. அதனாலதான் அலி அவங்க வந்தாங்க. அலி அவங்க மௌத்துக்கு பிறகு ஹசன் இல்லட்ட வந்தாங்க. உமர் அலி அவங்க மௌத்தா போற நேரத்தில் இப்னு உமரை நியமிங்கன்னு சொன்னாங்க. முஆவியா அவங்களுடைய வரலாற்றுல அவங்க செஞ்ச பெரிய தவறாக சொல்லப்படுறது என்னன்னு கேட்டா, அவர் மௌத்தாகிறதுக்கு முன்னால எனக்கு பிறகு இவர் தான் கலீஃபான்னு சொல்லி அவருடைய மகன் யசீதை நியமிச்சுட்டு போனாங்க. இது அதாவது அபூபக்கர் நியமிச்சாங்க, சொந்த மகனை நியமிக்கல. உமர் ரலியல்லாஹு அவங்க நியமிச்சாங்க, மகனை நியமிக்கல, ஒரு குழுவை நியமிச்சாங்க. இவர் தன்னுடைய மகனை நியமிச்சாரு, குடும்பத்துக்குள்ள ஆட்சி வாரத்துக்கான வேலையை செஞ்சார் என்கிற அடிப்படையில தான் அவர் விமர்சிக்கப்படுறார். மன்னராட்சியினுடைய தோக்கம் அதுதான். அவங்க பதவியில் இருக்கும் போது அது மன்னராட்சியா இல்லையான்னு தெரியாது. மகன்கிட்ட கொடுக்கும் போதுதான் அது மன்னராட்சின்னு வருது. ரசூலோட முன்னறிவு, இது இப்படித்தான் நடக்கும், இது வேற ஒன்றும் மாத்த எல்லாம் இயலாது. இதுக்கு காரணம் சொல்கிற போது பதவி மோகம்ன்ற ஒரு காரணமும் சொல்லலாம். அது அல்லாத நியாயமான ஏதாவது நிர்பந்தமான காரணங்கள் இருக்கும் என்கிற விஷயத்தையும் சொல்லலாம். அவர் அதாவது முஆவியா மௌத்தாகிற நேரத்தில் இவரை விட சிறந்த பல சஹாபாக்கள் இருந்தாங்க. அதுல கருத்து வேறுபாடு இல்லை. உதாரணமா இன்றைக்கு எங்களை நாட்டு அரசியலை நீங்க எடுத்து பாருங்க. யார் யாராவது வைக்கிறது மக்களால தெரிவு செய்யப்படாத ஒரு ஆள், பாராளுமன்ற அங்கத்துவம் கூட கிடைக்காத ஒரு ஆள், ஜனாதிபதி நிலைமை வந்திருக்குதா இல்லையா? சூழ்நிலைகள் அதுதான்.
வேற யாராவது வந்திருந்தா இன்றைக்கு இதை விட வேற சிக்கலான ஒரு கட்டத்துக்கு போயிருக்கலாம். அல்லாஹ் ஆலம் என்னன்னு தெரியாது. இது போன்ற ஒரு சூழ்நிலை. இமாம் இப்னு ஹல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முஆவியா அவங்க மௌத்தா போகக்கூடிய அந்த சந்தர்ப்பம், அந்த சூழ்நிலை அரசியல் சூழ்நிலை எப்படின்னு சொன்னா, கூஃபாவில் இருக்கிறவங்க உசைன் அலியில் அவங்கள தான் தலைவராகணும்ன்ற நிலையில் இருக்கிறாங்க. மக்காவில் மதீனாவில் இருக்கிறவங்க அப்துல்லா இப்னு சுபைர் அவங்க தான் தலைவராகணும் நிலையில் இருக்கிறாங்க. சிரியா மக்கள் இந்த உமையாக்களை தவிர வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ இவர் அதாவது ஓப்பனா உஸ்மான் அல்லாவுடைய காலத்தில் விட்ட மாதிரி அல்லது அலிலாவுடைய காலத்தில் விட்ட மாதிரி வந்தா ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு தலைவரை தெரிவு செய்வாங்க. தெரிவு செஞ்ச தலைவர்களுக்கு சண்டை நடக்கும். யார் தலைவருங்கிறதுக்கு சண்டை நடக்கும். இவரே ஒரு ஆளை தெரிவு செஞ்சுட்டு போனா யார் தலைவர்ங்கிறதுக்கு சண்டை நடக்காது. இவர் தான் தலைவர், இவரை ஏற்றுக்கொள்றதா இல்லையாங்கிறதுல ஒரு பிரச்சனை நடக்கும், சோல்ட் ஆகும். எனவே அன்றிருந்த அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு சீர்திருத்தத்தை நாடி தன் மகனை கலீபாவாக அவர் அறிவிச்சாரு. ஓப்பனா உருவ நிலையில மக்கள் இல்லை, ஓப்பனா விட்டா ஒரு பிரச்சனை வரப்போகுது, அந்த பிரச்சனையை தவிர்க்கணும் என்கிறதுக்காக தன் மகனுக்கு அவர் பொறுப்பை கொடுத்தாரு. இமாம் இப்னு ஹல்தூன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி. வேறு சில அறிஞர்கள் அன்றைய சூழ்நிலையில் பலரும் ஆட்சி பொறுப்பை கேட்கிறவர்களாக இருந்த காரணத்தினால் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எல்லாரும் கேட்பாங்கன்ற போது யாராவது ஒரு ஆளோட கையில கொடுக்கிறது தான் பொருத்தமானது. அப்ப பதவி அதிகாரம் கையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு கொடுக்கும்போது இல்லாத ஒரு ஆளை கொண்டு அதிகாரத்தை கொடுக்கறதை விட அந்த அதிகார லிஸ்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஆளுக்கு கொடுக்கிறது பொருத்தம்னு பார்த்தாங்க. ஆனா அவர் தான் அந்தஸ்துல கூடினவர்ங்கிறது கிடையாது. இதே நேரத்தில் யசீதுக்கு பையத் செஞ்சவர்களில் 60 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அதனால அவருடைய பையத்து அவருடைய ஹிலாபத்து சஹீஹான ஹிலாபத்து என்று மார்க்க அடிப்படையிலும் அறிஞர்கள் சொல்றாங்க. 60 சஹாபாக்கள் அவங்க பையத் செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு தெரியும் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க மார்க்க விஷயத்துல கடுமையான பேணுதலானவங்க. இந்த யசீதுக்கு பையத் செய்கிற சந்தர்ப்பத்தில் ஆரம்பத்தில் குறைசிகள் பிரச்சனையாகல, பிறகுதான் ஒரு பிரச்சனை வருது, அதாவது பிரச்சனை உண்டு பண்ணப்படுகிறது. அதுல அவர்கிட்ட செஞ்ச பையத்தை முறிக்கிற நிலைக்கு போறாங்க. அப்ப இப்னு உமர் அவங்களுடைய குடும்பத்தை கூப்பிடுறாங்க, அவங்களோட புள்ள பேர பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாங்க, இவருக்கு பையத்தை யாராவது முறிச்சிங்கன்னு சொன்னா, என் குடும்பத்துல யாராவது யசீதுக்குரிய பையத்தை முறிச்சா எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்ற செய்தி சொன்னாங்க. அதானுக்கு பிறகு நாங்க இதை முடிக்கலாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن رسول الله. حي على الصلاة، حي على الصلاة، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யஸீத் பின் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்யப்பட்ட பையத்தை முறிக்கிறவர்கள் என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எனக்கும் அவர்களுக்கும் இடையே எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியினுடைய 7111வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப சஹாபாக்களும் பலரும் அவருக்கு பையச் செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இது பொருத்தம் என்று கருதி. யஸீத் சம்பந்தமாக வரலாற்றில் ரெண்டு விதமான வரலாற்று செய்திகள் இருக்குது. அவரை மிக மோசமான ஒரு ஆளாக வர்ணிக்கக்கூடிய வரலாறுகளும் இருக்குது. இதே நேரத்தில் இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் பிதாயா வன் நிஹாயா என்கிற அவர்களுடைய வரலாற்று நூலில் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. அந்த சம்பவத்தை சொல்லி நான் உரையை நிறைவு செய்கிறேன். அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு பல பிள்ளைகள் இருந்தாங்க. ஹசன் ஹுசைன் அவங்க மாதிரியே பல பிள்ளைகள் இருந்தாங்க. பாத்திமா நாயுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க பல திருமணங்கள் முடிச்சிருக்கிறாங்க. அவங்க ஊடாக கிடைச்ச குழந்தைகள். அதுல முஹம்மது இப்னு ஹனீஃபா என்கிற ஒரு ஆள். அவர் ஹனீஃபாங்கிறது அவங்களோட உம்மோட பேரு. இப்போ அலி ரலியல்லாஹு அவங்களுடைய பேரை சொன்னா எந்த வைஃபுக்கு கிடைச்சன்னு தெரியாதால உம்மோட பேரோட சம்பந்தப்படுத்தி அவங்க சொல்லப்படுறாங்க. இந்த முஹம்மதுங்கிறவர் அலி ரலியல்லாஹு அவங்களோட சேர்ந்து முஆவியா அவங்களோட ஃபைட் பண்ணாக்கள் ஒரு ஆள். அலி அவங்கள எதிரி கிடையாது, அவங்களோட இருந்த ஒரு ஆள். இப்ப யஸீதுக்கு பையத் செய்ததுக்கு பிறகு அந்த பையத்தை முறிக்க சொல்லி மக்களை பிரச்சாரம் செய்யறதுக்கான ஒரு கூட்டம் உருவாகுது. அவங்கள 2 பேர் இவங்களை சந்திக்கிறாங்க. ஏன்னா இப்ப அலி அவங்களுடைய மகன், இவரை முன்னிலைப்படுத்தினா மக்களை சேர்க்கலாம் என்கிறதுனால சொல்றாங்க, நாங்க இவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய போறோம், இவருக்கு எதிராக நாங்க புரட்சி பண்ண போறோம், எங்களுக்கு தலைமை தாங்கிறதுக்கு நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் வரமாட்டேன் என்று சொல்றாரு. அப்ப நீங்க வராட்டி பரவாயில்லை, உங்களோட 2 பிள்ளைகளையும் அனுப்புங்க, உங்களோட 2 மகன்மாரையும் அனுப்புங்க, அவங்க எங்களுக்கு தலைமை தாங்கட்டும்னு சொல்லி. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லும் போது என் பிள்ளைகளை நான் எப்படி அனுப்புறேன்னு சொல்றாங்க. அப்ப திரும்ப கேட்கிறாங்க, சரி நீங்களும் வரமாட்டீங்க பிள்ளைகளும் வரமாட்டீங்கன்னா மக்களுக்கு எங்களுக்கு பின்ன ஒன்று சேர்ந்து யஸீதுக்கு எதிராக வருமாறு மக்களுக்கு சொல்லுங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் நானும் வரமாட்டேன்னு சொல்றேன், என் பிள்ளைகளையும் வர விட மாட்டேன்னு சொல்றேன். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு போயிட்டு நீங்க எப்படி இவருக்கு எதிராக போங்க நான் எப்படி சொல்றேன்னு கேட்கிறாங்க. அப்ப வந்தவங்க கேட்கிறாங்க, அப்ப நீங்க உங்களோட வாப்பாவோட சேர்ந்து அவங்களோட வாப்பாவோட சண்டை பிடிச்சிங்க தானே, அதான் உங்களோட வாப்பா அலியோட சேர்ந்து அவங்களோட வாப்பா முஆவியா அவங்களோட சண்டை பிடிச்சிங்க தானே என்று சொல்றாங்க. அப்ப இவர் சொல்றாரு, அது அலி அவங்களுடைய மகன் சொல்றாரு, நீங்க என்னோட வாப்பாவை மாதிரி ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க, நான் வாரேன்னு சொல்றாங்க. அப்ப அது வந்தவங்களை குறை சொல்றாங்க, நீங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உண்டாக்குறீங்க என்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. அதுக்கு பிறகு வந்தவங்க சொல்றாங்க, யஸீத் குடிகாரரு, பொம்பளை விஷயத்துல மோசமானவர் என்று அதை காரணமா சொல்லி நாங்க எதிர்க்க போறோம்னு சொல்றாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இல்ல நான் யஸீதோட பழகி இருக்கிறேன், அவரோடு நான் காலம் கடத்திருக்கிறேன், அவங்களோட டைம் பாஸ் பண்ணியிருக்கிறேன். யஸீதை பொறுத்தளவில் மார்க்க விஷயங்கள் சம்பந்தமாக ஃபிக்ஹ் விஷயத்தில் அதிகம் கேள்வி கேட்கிறவராகவும் சுன்னத்து தொழுகைகளை பேணி தொழுபவராகவும் நான் பார்த்திருக்கிறேன் சொல்றாங்க. இது யார் சொல்ற சாட்சி? அலி ரலியல்லாஹுடைய மகன் சொல்றாங்க. வெறுப்பு வாரதாக இருந்தா இவங்க தான் அதிகமா வெறுக்கணும். இவர் சொல்றாரு, அவர் அதிகமா கேள்வி கேட்பாரு, ஃபிக்ஹ் விஷயத்துல கேள்வி கேட்பாரு, சுன்னத்து தொழுகையை பேன்றவரா இருந்தார். சுன்னத்து தொழுகையை பேன்றவரா இருந்தா பரலான தொழுகையை அவர் பேன்றவரா தான் இருந்திருப்பாரு. அப்ப வந்தவங்க சொல்றாங்க, இல்ல அவர் உங்களுக்கு முன்னால நடிச்சிருப்பாரு, நல்லவர் மாதிரி உங்களுக்கு முன்னால நடிச்சிருப்பாருன்னு சொல்றாங்க. அப்ப இவர் கேட்கிறாரு, முஹம்மது பின் ஹனீஃபா கேட்கிறாரு, அலி ரலியல்லாஹுடைய மகன் கேட்கிறாரு, எனக்கு முன்னால அவர் நல்லவர் மாதிரி நடிச்சாருன்னு சொல்றீங்க, நீங்க அவர் குடிகாரன்னு சொல்றீங்க, எனக்கு முன்னால நடிச்சவரும் உங்களுக்கு முன்னால குடிக்கிறதா இருந்தா நீங்களும் குடிக்கிறதுல பார்ட்னரா தான் இருந்திருக்கணும். எனக்கு முன்னால நடிச்சவரும் உங்களுக்கு முன்னாலே நடிக்கத்தானே, அவர் நல்லவரை தானே காட்டிக்கணும். இப்ப எனக்கு முன்னால நல்லவரா நடிச்சாருன்னா நான் நல்லவன் அதனால நடிச்சாரு, உங்களுக்கு முன்னால எப்படி அவர் குடிச்சாரு, அப்ப நீங்களும் சேர்ந்து அவரோட குடிச்சிருக்கணும், இல்லாட்டி அவர் உங்களுக்கு முன்னால குடிச்சிருக்க வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி வந்தவங்களை திருப்பி அனுப்புறாரு. இந்த செய்தி அல் பிதாயா வன் நிஹாயா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது அவர் வாழ்கிற காலத்திலேயே அவர் குடிகாரரு, பொம்பளை விஷயத்துல மோசமானவர் என்கிற செய்தி பரவி இருக்குது. அவர் வாழ்கிற காலத்திலேயே அவருடைய எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹுடைய மகனே சொல்றாரு, இல்ல அப்படி இல்லை என்று மறுத்தும் இருக்கிறாங்க. அப்ப வரலாற்றில் அதாவது நேசித்தவர்களால் நியாயமான தகவல்களும்
எதிர்க்கிறவர்களால் அவதூறான தவறுகளும் சொல்லப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நமக்கு பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்க அதுல மௌனம் காக்கிறது தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா யசீதுக்கு நாம சொல்லும்போது ரலியல்லாஹு சொல்றது இல்லை, ஏன்னா அப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கிறோம். யசீதுடைய மரணத்துக்கு பிறகு வந்த அறிஞர்கள் கூட, அதாவது இப்னுல் அரபி போன்ற அறிஞர்கள் கூட அவருடைய பெயரை சொல்கிற போது ரலியல்லாஹு அன்ஹு என்கிற, அவருடைய பெயரை சொல்கிற போது அமீருல் மோமினீன், மூமின்களுடைய தலைவர் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவர் உயிர் வாழ்கிற காலத்துல பயன்படுத்தி இருந்தா பயத்துக்கு சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆட்சியாருக்கு பயத்துல சொல்லியிருக்கலாம்னு சொல்லலாம். அவருடைய மரணத்துக்கு பிறகு எழுதப்பட்ட நூட்களில், அதுவும் அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்களுடைய நூட்களில் அவருடைய பெயரை போடுகிற போது அமீருல் மோமினீன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அந்த, அதாவது இவர் சம்பந்தமாக சொல்லப்படுகிற எல்லா விமர்சனங்களும் உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன், அலி ரலியல்லாஹு அவங்களையே குறை சொல்றவங்க வாராங்கன்னு சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களையே சொத்தை எடுத்து குடும்பத்துக்கு கொடுத்தாரு, பதவி எடுத்து மாமா மச்சானுக்கெல்லாம் கொடுத்தவன்னு சொல்றவனுங்க இந்த சமுதாயத்துல வாராங்கண்டா, யசீத் மாதிரியாக்களை எந்த மாதிரி விமர்சனம் செய்யறவங்க வரலாற்றுல வந்திருப்பாங்க? ரசூலுல்லாஹ்வால நேரடியாகவே சொல்லப்பட்டவங்களுக்கு இந்த விமர்சனம் வருதுண்டா, அந்த லிஸ்ட்ல வராதவங்க சஹாபி கிடையாது. அந்த லிஸ்ட்ல வராதவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத நாங்க பார்க்கலாம். எனவே இந்த விஷயத்துல நாங்க, அதாவது மௌனம் காக்கிறது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ரெண்டு விதமான செய்திகளும் இருக்குது. முஆவியா ரலியல்லாஹு அவங்க சமுதாயத்தின் நலன் நாடித்தான் தன் மகனை பொறுப்புல வைத்தார்கள் என்கிறது அஹ்லு சுன்னா அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்கிறத நாங்க பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமிய அக்கீதாவையும் இஸ்லாமிய வரலாறையும் சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும், வழிகட்ட சிந்தனையுடையவர்களுடைய வழிகேடுகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.